இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து கடந்த சனிக்கிழமை 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நோர்வேயில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அது நோர்வேயில் இருக்கிற நோர்வே அன்னைப்பூதி தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர் பல ஆலோசனை மையங்கள் இணைந்து நடத்தின தமிழர் திருநாவிழாவினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இருந்தாலுமே அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு புதிய நிகழ்ச்சி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு மிகவும் நல்ல பிடிச்ச நிகழ்ச்சி. ஏண்டா எங்கள்ட பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள காலத்தில் வந்து முக்கியமாக தேவையான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். அது எந்த நிகழ்ச்சின்னு சொன்னால், ஏற்கனவே அறைமுற்றம் திட்டமிட்டபடி அன்றைக்கு நடக்காதபடியாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி அதுக்கு முதல் வந்து ஆரம்ப நிகழ்வாக வந்து ஒரு அருமையான நடனமும், அந்த நடனத்தை தொடர்ந்து நிலாமுற்றம் என்ற போட்டி, நிலாமுற்றம் 2026 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து இப்போ வளமையாக இந்த நாங்கள் என்ன சொல்கிறது மடிக்கணினியோ அல்லது ஐபேட்னு சொல்கிற அந்த வகையான விடயங்களை டிஜிட்டல் உபகரணங்களை பயன்படுத்தாமல் பிள்ளைகளை இலகுவாய கையாலேயே வந்து அந்த சில விஷயங்களை தாயக்கட்டை அல்ல பகடக்கட்டையை உருட்டி அதிலேருந்து வர நம்பர்களை வச்சுக்கொண்டு அதுக்கு கேள்வி பதில் சொல்கிற மாதிரி தமிழோடு ஒரு தமிழ் சொற்களை வச்சு தமிழ் எழுத்துக்களை வச்சு ஒரு விளையாட்டு வந்து மிக சிறப்பாக வந்து முதல் தடவையாக வந்து இங்கே நோர்வேயில் செய்திருக்கணும். ஸோ அது சம்பந்தமான முக்கியமான பதிவு ஒரு வீடியோ தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து இந்த நிகழ்வு வந்து பிறகுனர் கிருத்து சென்டர்னு சொல்லி நான் இருக்கிற இடத்துக்கிட்ட உள்ள கலாச்சார மண்டபம் ஒன்றில் நடந்திருக்கு. மங்கள விளக்கேற்றலோட அகவணக்கத்தோடு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. மண்டபம் நிறைந்த அரங்கு நிறைந்த மக்கள் அன்றைக்கு பிறகு வந்துருச்சுனும் பெற்றோரில் இருந்து ஆசிரியரில் இருந்து நிர்வாகத்தினரில் இருந்து எல்லாருமே வந்துருந்துச்சினும். ஸோ அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது. மற்றது எனக்கு பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறது என்னென்னு சொன்னால், இளம் பிள்ளைகள், அதாவது இந்த இப்போ நாங்கள் 3 தலைமுறைகள் கடந்து போய் கொண்டு அந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகள், இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அழகான தமிழில் இங்கே படித்து முடித்து நல்ல வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து வேலை செய்யாத பிள்ளைகள் முலாம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து அந்த மேடையை வந்து அந்த மேடையில் வந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கி மிக 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 சிறப்பாக வந்து மக்களுடைய பாராட்ட பெற்றவை. ஸோ அதில் என்னாலேயும் வந்து பிள்ளைகளை பல பேரை இனங்காணக்கூடியதாக இருந்தது. பல பிள்ளைகளுடைய திறமையை இனங்காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அந்த என்ன சொல்கிறது, மக்களை வந்து அரங்கத்தில் உள்ள மக்களை சூறப்படாமல் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே வந்து அது ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிக என்ன சொல்கிறது நகைச்சுவையாக இயல்பான தமிழில் அப்பப்போ எள்ளி நகையாடிய மக்களை வந்து மிக சிறப்பாக வந்து அதை வச்சுருந்தது வந்து என்னால் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் 4ஆம் ஆண்டு 4க்கு ஆண்டு 5 மற்ற ஆண்டு 11 இப்படி 3 வகுப்புகளுக்கு மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது விசேஷமாக. அதை விட வந்து அறையமூட்டை போட்டியும் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி 4 மணிக்கு தொடங்கி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 8-8:30 வந்து நிகழ்ச்சிகள் வந்து மிக சிறப்பாக வந்து இனிதே நிறைவேறினது. சரி, இப்போ அந்த நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த தொகுப்பு. இதிலையும் எதிர்வார தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் வந்து ஒரு முழுமையான இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்க, மறந்துடாமல் வசீகரன் தமிழ் வலையொலியை வந்து பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க. வந்து அன்னை பூபதி தமிழ் கலைக்கூட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் வளாக நலன் விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்வை தொகுத்து வழங்க நான் அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து நந்திதா வள்ளுவன், என்னோடு நான் திவாஞ்சா சந்திரமோகன், அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து நாங்கள். இவ்வாண்டு 2026 மிகச் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்ற தமிழர் திருநாள் விழாவின் தொடர்ச்சியாக அன்று நேரம் போதாமையினால் நடைபெறாமல் விடுபட்ட அறிவுற்ற போட்டியை இன்று நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று அறிவுற்ற போட்டியுடன் மேலும் சில சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இன்றைய நிகழ்வுகளில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களும் தயார் நிலையுடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் நிகழ்வாக நமது அன்னை நிகழ்ச்சிகளுக்கும் மங்கள தொடக்கமாக தமிழ் பண்பாட்டின் அழகிய அடையாளமாக விளங்கும் மங்கள விளக்கேற்றல் இடம்பெறும். மங்கள மதிப்புக்குரியவர்களாகிய அன்னை பூபு தமிழ் கலை கூடத்தின் செயலாளர் திருமிகு ராசரத்ன வேலுக்குள்ள அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தமிழவள ஆலோசனை மையத்திலிருந்து நிர்வாக உறுப்பினர் திருமிகு பிரபாகரன் முருகேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அன்னை பூபதி தமிழ் முற்ற போட்டி குழுவின் இணைப்பாளர் திருமிகு நிரஞ்சன் குணசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அன்னை பூபதி தமிழ் கலை கூடம் திருமிகு கோபிநாத் சிதம்பரநாதன் அவர்களை அழைக்கிறோம். மங்கள விளக்கேற்றி வைத்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நிறைவு செய்து கொள்ளும். அடுத்த நிகழ்வாக மாணவர்களின் மொழித்திறன், சிந்தனை வகம், துறை, மேடை தன்னம்பிக்கை அனைத்தையும் ஒரே மேடையில் வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வின் மூலம் மாணவர்கள் சொற்களோடு விளையாடி சிந்தனையோடு பயணிக்கப் போகிறார்கள். இந்த போட்டி முதலாக இம்மேடையில் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஏற்படும் நிலைக்குறைகளை முழுமையாகவும் பொறுப்போடும் புரிந்துணர்வோடும் ஏற்றுக்கொள்வீர்கள் என நாம் முழுமையாக நம்புகின்றோம். பங்கேற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நிலாமுற்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பல தொகுப்பாளர்களுடனும் நடுவர்களுடனும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் இளம் உறுப்பினர்களில் ஒருவரான திருமதி சிந்தூரி ராஜநாதன் அவர்களிடம் ஒளிவாங்கியை வழங்குகிறோம். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு கல்வி அனுபவமே தான் இந்த நிலாமுற்றம். இந்த போட்டியின் வழியாக மாணவர்கள் தங்கள் சொற்களஞ்சிய அறிவை, மொழி உணர்வை, சிந்தனை வேகத்தை, மேடை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் குழு ஒற்றுமை, பொறுப்புணர்வு, போட்டி மனப்பாங்குடன் கூடிய நல்லிணக்கம் போன்ற வாழ்வியல் பண்புகளும் மாணவர்களிடையே வளர்க்கப்படுகின்றன. இன்றைய நிலாமுற்றம் வெற்றியை மட்டுமல்ல, முயற்சியையும் மதிக்கும் போட்டி இது. முதலாம் இடம், இரண்டாம் இடம் பெற்றதை பற்றி மட்டுமில்ல, அது பங்கேற்பையும் பாராட்டும் மேடை இது. சரியான பதில்களோடு மட்டுமல்ல, தன்னம்பிக்கையோடு மாணவர்கள் பிரகாசிக்கும் ஒரு இனிய தருணம் இது. இந்த நிகழ்வை சிறப்பாக மாற்ற உழைப்பும் வழிகாட்டலும் வழங்கிய வளாகங்களின் நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை அளித்த பெற்றோர்களுக்கும் அன்னை நலன் விரும்பிகளுக்கும் உற்சாக ஆதரவுடன் கூடி நிற்கும் பார்வையாளர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிலாமுற்றம் போட்டியில் பங்கு பெற உள்ள அன்பான மாணவர்களுக்கு இன்று நீங்கள் இங்கு வந்திருப்பதே ஒரு வெற்றிதான். தன்னம்பிக்கையுடன் விளையாடுங்கள், மொழியை ரசித்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் திறமைகளை மேடையில் வெளிப்படுத்துங்கள். இந்த இனிய எண்ணங்களுடன் நிலாமுற்றம் என்ற மொழி போட்டியை தொடங்குகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போட்டியில் பங்கேற்கும் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு தகவல். இப்போட்டி முழுமையாக குழு விளையாட்டாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் நேரம், விதிமுறைகள் மற்றும் புள்ளிகள் தெளிவாக அறிவிக்கப்படும். மாணவர்கள் அனைவரும் அமைதியாகவும் கவனத்துடனும் விதிமுறைகளை பின்பற்றி போட்டியில் பங்கு பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பங்கு பெறும் போட்டியாளர்களை அறிமுகப்படுத்தும் முன் இங்கு தொகுப்பாளர்களாக எங்களை ஒரு சிறிய அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறோம். எனது பெயர் சிந்தூரி ராஜநாதன்.
நான் அன்னை தலைமை நிர்வாகத்தின் இளமுறை உறுப்பினராகவும் ஒட்டன்சிறு வளாகத்தில் 7ஆம் ஆண்டு ஆசிரியராகவும் பணிபுரிகிறேன். இன்று என்னுடன் சேர்ந்து தொகுக்க வருகிறார். எனது பெயர் ஜீவிகா சக்குடலிங்கம். எனக்கு 17 வயசு. நான் ஓலசன் வளாக அன்னை பூபதி தமிழ்கலை கூடத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் ஒரு கூட்டு நிறுவனம் என்பதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் தீவிகா வருகை. ஓலசன் வளாகத்திலிருந்து உனக்காக என்னுடன் சேர்ந்து துவக்க வளர்வதுதான் உண்மையான வெற்றி என்று நான் நம்புகிறேன். இது பதிவு செய்துவிட்டு நாங்கள் இனி போட்டியாளர்கள் தயாராக பார்ப்போம். வெற்றியை தீர்மானிப்பதற்கான புள்ளிகள் சமனாக இருக்கும் நிலை ஏற்பட்டால் சமனான புள்ளிகள் பெற்ற குழுவுக்கிடையில் வெற்றியை தீர்மானிப்பதற்கான தனிச்சுட்டு இடம்பெறும். அனைவருக்கும் புரிந்ததா? முக்கியமாக பிள்ளைகளுக்கு புரிந்ததா? அனைவரும் போட்டிக்கு தயாரா? இனி நாங்க 4ஆம் ஆண்டிற்கான முதலாவது நுழைவோம். போட்டிகள் நடக்கும் முன் நாங்கள் விதிமுறைகளை நாங்கள் ஒரு முறை செய்து பார்ப்போம். முதலாவது சுற்றின் பேர் எழுத்து சுழற்சி. இதில் என்ன நடக்கும் என்றால் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு பகடக்கட்டை கிடைக்கப்பெறும். அந்த பகடக்கட்டையை அவங்க உருட்ட வேண்டும். போட்டிக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். உருட்டி வரும் எண்ணை நடுவர் குழு உருட்டி கொள்வார்கள். அந்த எண்களுக்குரிய எழுத்துகள் வழங்கப்படும். வழங்கப்பட்ட எழுத்துக்களை வைத்து தாளில் சொற்களை எழுத வேண்டும். நீங்கள் விரும்பினால் பகடைக்கட்டையை தேவைக்கேற்றவாறு பலமுறை உருட்டலாம். ஒரு எழுத்திற்குரிய சொற்கள் நடுவர் குழுவினரிடம் ஒப்படைத்த பின் அதே எழுத்திற்குரிய புதிய சொற்களை மீண்டும் எழுத முடியாது. அதே மாதிரி சரியான ஒவ்வொரு சொல்லுக்கும் 5 புள்ளிகள் வழங்கப்படும். சிந்துரியாக்கா, பகடைக்கட்டை என்று சொல்லுங்க, அது என்ன? பகடைக்கட்டைன்னா ஹேண்டிங். நாங்கள் காட்டுவோம் என்ன மாதிரி செய்யறது. ஓகே, இதுதான் பகடைக்கட்டை எல்லாருக்கும். இதை நாங்கள் பிள்ளைகள் இப்படி உருட்டி அவங்களுக்கு வரும். என்ன இவ்வளவு ஒரு எண் வரும். எண் 2 திரையில் அந்த எண் ஒரு எழுத்துக்கு சமம். அப்ப எண் 2 உதாரணத்துக்கு ஒரு எழுத்து நாங்க திரையில உங்களுக்கு நாங்க காட்டணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அது தெரியும். நீங்க அதை வச்சுதான் விளையாடணும். சரியா? சரி, இனி நாங்கள் போட்டிகளுக்கு செல்வோம். எல்லாரும் தயார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஓகே பிள்ளைகளே, நீங்க இனி என்ன செய்யணும்னா உங்களோட குழுவில் இருந்து ஒருவர் இந்த பகடைக்கட்டையை சுழற்ற வேண்டும். நீங்க உங்களோட குழுக்களிலே நீங்க ஒரு ஆளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். யார் அந்த பகடைக்கட்டையை இங்க முன் உருட்ட வேண்டும் என்று எல்லாருக்கும். ஓகே, அப்படின்னா அந்த நபர் இங்க முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, முன்னாடி வாங்க, பயப்படாதீங்க. ஓகே, உதவியாளர்களே கொஞ்சம் பிள்ளைகளை முன்னால வர சொல்லுங்க. ஓகே, முன்னால என்ன? ஓகே, ஒரு ஆள் ஒரு குழுவிலிருந்து ஒரு ஆள், ஒரு குழுவிலிருந்து ஒரு ஆள். சரியா? நீங்க முன்னால நின்று என்ன செய்யணும்னா, இப்ப அக்கா என்ன செய்தவா இல்ல ஆசிரியர் என்ன செய்தனா, நான் அந்த பகடைக்கட்டையை உருட்டினேன் இல்லையா? நீங்க அதே மாதிரி நீங்க உருட்ட வேண்டும். சரியா? உருட்டுங்க. ஓகே, சரி, இது உங்கள்ட்ட இதுதானே பகடைக்கட்டை. நீங்க எந்த வளாகத்துல இருந்து நீங்க? பள்ளிக்கூடம். வளாகத்துக்கு எண் 5. நீங்க ரொமன் வளாகத்திற்கு எண் 6. மொட்டன்சிறு வளாகத்திற்கு எண் 6. ரோமனிய வளாகத்திற்கு எண் 4. ஓகே, மீண்டும் ஒருவரை நாங்கள் கூறுகிறோம். லேர்ன்ஸ்பூக் வளாகத்திற்கு எண் 5, ரோமன் வளாகத்திற்கு எண் 6, மொட்டன்சிறு வளாகத்துக்கு எண் 6, ரோமனிய வளாகத்துக்கு எண் 4. மீண்டும் நாம் இது மேல சொல்றோம். இந்த எண்கள் எல்லாம் ஒரு எழுத்துக்கான சமன் தான். அவங்க என்ன செய்யணும்னா இந்த எழுத்துக்கள்ல வர அந்த காணாவை, உதாரணத்துக்கு காணாவை சொற்கள் எழுத வேண்டும். இதுதான் விதிமுறைகள். சரி, நீங்க திருப்பி செல்லலாம்.
நீங்க உதவியாளர்கள் எல்லாரும் வந்து தாளெல்லாம் கொடுத்துட்டீங்களா? சரி, இனி நாங்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆரம்பிப்போம். முதலாம் எண்ணுக்கு கா, இரண்டாம் எண்ணுக்கு மீ, பி, மூன்றாம் எண்ணுக்கு தோ, நாலாம் எண்ணுக்கு வா, ஐந்தாம் எண்ணுக்கு சி, ஆறாம் எண்ணுக்கு மா. இந்த மாதிரி போகுது. உங்களுக்கு என்ன எழுத்து கிடைச்சது? சீனா. சரி. ஓ, கட்டிக்கார பிள்ளை இப்பவே சொற்கள் எல்லாம் எழுதிட்டீங்க. வடிவா எழுதினாங்க எல்லா பிள்ளையர். உண்மையா பிடிச்சிடாம இல்லை. உண்மையாதான் மாணவர் சரி இல்லையா? மாணவர் சரி. ஓ பிள்ளைகள் உங்களுக்கு எந்த வருஷம் வந்தது? வானம். எனக்கு கேட்குது சில பேருக்கு ஆர்வமா இருக்குது என்ன மாதிரி என்ன. இது உங்களுக்கான போட்டியல் இல்ல, பிள்ளைகள் விளையாட்டும். சரியா? நீங்க வந்து என்ன செய்யணும்னா உதவியாளர் அந்த அக்காவுக்கு முன்னால நீங்க சுழட்ட வேண்டும். சொன்னாங்க வீட்டை போகுது. 6 கிடைத்துவிட்டது. அப்ப மீண்டும் ஒரு முறை சுட்ட வேண்டும். என்னன்னா உங்களுக்கு முதலும் இந்த எண் தான் விழுந்தது. எண் 1. லைட்டிங் ஓகே இருக்கு உங்களுக்கு காணாது. நீங்க காலே எடுக்கணும். எண் 1 கிடைச்சது. எண் 5 சி. தொடங்கலாம். நேரம் முடிந்து விட்டது பிள்ளைகளே. நேரம் முடிந்து விட்டது. உங்களுக்கான 5 நிமிடங்கள் முடிந்து விட்டது. இனி நீங்க உங்களோட தாளை வந்து உதவியாளர்களாக நிக்கிற அக்கா மேர்கிட்ட நீங்க கொடுக்கலாம். அக்கா மேரோ ஆசிரியர் மேரண்டா இந்த மாதிரி எங்களுக்கும் பிடிபடும். என்னென்ன யோசிச்சு என்னென்ன செய்யணும். நீங்களும் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரியா? யா சரி. இனி நாங்க வந்து அடுத்த சுற்றுக்கு செல்லும் முன் நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வளாகம் வந்து ஒரு இடம் மாறணும்.